பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். சங்கீதம் 107:22 வசனம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடே விவரிப்பார்களாக. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஸ்தோத்திர பலிகளை நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். பாருங்கள், இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 7வது மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்து நமக்கு வேண்டிய பலனையும் கிருபைகளையும் கர்த்தர் தந்து நம்மை அவருடைய கிருபையினால் நிரப்பி இம்மட்டும் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதனால் நம்ம ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? ஸ்தோத்திர பலிகளை நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். நம்முடைய தேவன் எதை விரும்புகிறார் என்றால், அவர் ஸ்தோத்திரங்களை விரும்புகிறார். பாருங்களேன், நிருபங்களில் அழகாய் பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அநேக பேருடைய வாழ்க்கையில் இந்த நன்றி என்பது இல்லாமல் காணப்படுகிறது. சில பேர் உதவி செய்திருப்பார்கள், ஆனால் அந்த உதவிக்கான நன்றியை சொல்ல மாட்டார்கள். நம்முடைய தேவன் அவர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். எதை எதிர்பார்க்கிறார்? அவருக்கென்று ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்த வேண்டும். இந்த ஸ்தோத்திர பலியிட 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 நான் விசுவாசிக்கிறேன், நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்துவார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே அதிகமாக எழும்பும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இந்த மாதத்தினுடைய கடைசியில் வந்திருக்கிற உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த மாதத்தில் சில சவால்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் கூட இந்த மாதத்தில் இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த மாதத்தில் சில கடினமான பாதைகளின் வழியாய் நீங்கள் சென்றிருக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், என் தேவன் எனக்கு நல்லவராகவே இருந்தார், என் தேவன் எனக்கு போதுமானவராகவே இருந்தார். யோபு சொல்லுகிறார், இக்கட்டான சூழ்நிலையில் கூட யோபு சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் இழந்த பொழுதும் யோபு சொல்லுகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க போகிறோம். எங்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி. ஸ்தோத்திர பலியிட்டு அவருடைய கிரியைகளை எப்படி விவரிக்கணும் தெரியுமா? ஆனந்த சத்தத்தோட, சந்தோஷத்தோடு, ஆனந்தத்தோடு நாம் அவருடைய கிரியைகளை விவரிக்கணும். ஆண்டவரே, நீர் பெரியவர், உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள் என்று கர்த்தரை குறித்து இந்த மாதத்தின் இறுதியில் அவரை உயர்த்துங்கள். வரக்கூடிய மாதங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவை, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஸ்தோத்திரங்களால் துதியினால் நீங்கள் நிரப்பி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.